Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads and நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். Most gracious Father, we thank you for this time. As we come around your word, speak to us through your word. கிருபையின் பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும்படியாக செபிக்கிறோம். You are wonderful. You are magnificent. Meet our every need. In Jesus' precious name. Amen. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஜனங்களுடைய சகல தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Matthew chapter 4. This we see is the temptation of our Lord Jesus Christ. இந்த நாளிலே மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சோதனையை குறித்து நாம் பார்ப்போம். You know, in this world we live in, we go through temptation. இந்த உலகத்திலே வாழ்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் உண்டு. All of us at some point go through temptation. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோம். There is an enemy out there. He wants to destroy you, destroy your witness. நமக்கு ஒரு எதிராளியானவன் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே நம்மை அழிக்கும்படியாக வகை தேடிக் கொண்டிருக்கிறான். Bible gives different names to Satan. Here in this verse, we're going to read chapter 4, a few verses. வேதத்திலே பிசாசானவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. இங்கே நாம் மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து பார்ப்போம். Verse 1, Then Jesus led by the Spirit into the wilderness to be tempted by the devil. And when he had fasted 40 days and 40 nights, afterward he was hungry. Now when the tempter came to him, he said, If you are the Son of God, command these stones to become bread. But he answered and said, It is written, Man shall not live by bread alone, but every word that proceeds from the mouth of God. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 3ஆம் வசனம். அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். We see different names for Satan. Here in verse 3, he says he is called the tempter. பிசாசுக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இங்கே அவனுக்கு பெயர் சோதனைக்காரன் என்று இருக்கிறது. John chapter 8 and verse 44, Jesus refers to him there as a murderer. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பிசாசானவன் கொலை பாதகன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். And also he is a liar and father of all lies. அது மாத்திரமல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனாய் இருக்கிறான். And is also referred to as the accuser. அது மாத்திரமல்ல, அவன் குற்றப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். Revelation chapter 12 and verse 9, we see John refers to him as a dragon, the serpent of old, the one who leads the whole world astray. வெளிப்படுத்தலின் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யோவான் இப்படியாக பிசாசானவனை குறிப்பிடுகிறார். அவன் வலு சர்ப்பம், பழைய வலு சர்ப்பமும் இந்த முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ளாக நடத்துகிறவன் என்று சொல்லி. We need to be aware of him. He wants to tempt and destroy us. நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் நம்மை சோதித்து அழிக்க நினைக்கிறவன். Temptation in itself is not a sin. சோதிக்கப்படுவது என்பது பாவமானது அல்ல. But giving into temptation is sin. ஆனால் அந்த சோதனைக்கு நம்மை விட்டு கொடுப்பது என்பது பாவமாய் கருதப்படுகிறது. Hebrews chapter 4 and verse 15 we read is talking about Jesus, but he was tempted at all points, yet without sin. எபிரேயரின் நிருபத்திலே நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசுவானவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. This Hebrews 4:15 is a proof text that temptation
is not. எபிரேயர் நிருபம் 4:15 நமக்கு ஒரு அத்தியாட்சியா இருக்கிறது. சோதனையானது பாவம் இல்லை என்று. There is a quote from Martin Luther. We cannot keep birds flying over your head, but you can keep them from building a nest in your hair. மார்ட்டின் லூத்தர் என்கின்ற ஒருவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பறவைகள் உன் தலைக்கு மேலாக பறக்கிறதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அவைகள் உன் தலையிலே கூடு கட்டுவதை தடுக்க உன்னால் முடியும் என்று. I haven't got a lot of hair. அவருக்கு தலையிலே அதிகமான முடி இருக்கும். But what he's saying is you cannot steep the temptations, but you cannot yield to the temptation. சோதனைகள் நம்மை சுற்றி இருப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த சோதனைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்வது என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. The temptation will come, but how we respond to temptation, that's very important. சோதனையானது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வரதான் செய்யும், ஆனால் நாம் எப்படி அதற்கு பதில் செலுத்துகிறோம் என்பதை குறித்து தான் இருக்கிறது. Bible says we have an high priest who sympathizes with our weaknesses. வேதம் சொல்லுகிறது நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று. Because he was tempted at all points without sin. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார். So second thing I want to mention is temptation is not just special one to you, it is common to all. சோதனையானது ஏதோ உங்களுக்கு மாத்திரமே விசேஷமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல, அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. 1 Corinthians chapter 10 and verse 13 it says, no temptation is overtaken you except such as is common to man. But God is faithful, who will not allow you to be tempted beyond what you're able, but with the temptation will also make the way of escape that you may be able to bear it. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையுடனே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். So all of us have temptations, but it's common to all. நாம் அனைவருக்கும் இந்த சோதனையானது இருக்கிறது, எல்லோருக்குமே இது பொதுவாக இருக்கிறது பிரியமானவர்களே. Third point I want to make is Jesus will help us when you are tempted. We said temptation is not sin. Temptation is common to all. Jesus will help us in our temptation. நம்முடைய சோதனை காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சோதனையானது பாவம் அல்ல. நாம் சோதிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் இயேசு நமக்கு உதவி செய்வார். Hebrews chapter 12 and verse 18 it says, for in that he himself had suffered being tempted, he is able to aid those who are tempted. எபிரேயரின் நிருபம் 12:18 அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கு மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் Lord Jesus Christ will help us when we are faced with the temptation. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். We can turn to him in our weakness. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். Hebrews chapter 7 and verse 25 it says, therefore he is also able to save us to the uttermost, those who come to God through him, since he ever lives to make intercession for them. எபிரேயர் நிருபம் 7:25 மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவைகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். He is seated at the right hand of God, interceding for you and me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்திலே எதற்காக வீற்றிருக்கிறார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேச. Because he understands humanity. ஏனென்றால் மனுக்குலத்தை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். He is praying for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Here we see in the post portion Satan employed
three tactics. We read the first one. இந்த 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது பிசாசானவன் 3 சதி திட்டங்களை இயேசுக்கு விரோதமாக இங்கு எழுப்புகிறதை பார்க்கிறோம். Let's read from 1 John chapter 2 verses 15 and 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life, is not of the Father, but is of the world. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். Here he is talking about three things: lust of the eyes, pride of life, and lust of the flesh. இங்கே இந்த வசனத்தில் 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் இருக்கிறது. So the lust of the flesh, lust of the eyes, and pride of life. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் இருக்கிறது. See, almost all temptations fall into these three categories. எல்லா விதமான சோதனைகளும் இந்த 3 முக்கியமான விஷயத்திலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பிரியமானவர்களே. Verse 17, and suddenly a voice came from heaven saying, "This is my beloved Son, whom I am well pleased." மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. This is my beloved Son, in whom I am well pleased. இவரே என்னுடைய நேசகுமாரர் என்று அவர் சொன்னார். Here we see in verse 3 of chapter 4, Satan says, "If you are the Son of God, command these stones to become bread." 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிசாசானவன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். This comes into the category, I put it under the category of lust of flesh. இந்த சோதனையானது எதை குறிக்கிறது என்றால் மாம்சத்தின் இச்சையை குறிக்கிறது. He is saying, command these stones to become bread. பிசாசானவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்றான். Here Jesus was hungry, Bible says, Satan is appealing to the hunger. இங்கே வசனமும் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் பசியாய் இருக்கிறார், அந்த பசியை போக்கும் விதமாய் அவன் இந்த இச்சையை தூண்டுகிறான். Satan likes to tempt us as well in our way, in our times of temptation, so that we do ungodly things. Appetite is nothing wrong with it. பிசாசானவன் நாம் சோதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற அந்த தருவாயிலே அந்த முக்கியமான சோதனை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அநேகர் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் பொதுவாக பார்க்கும்பொழுது பசி உண்டாவது என்பது ஒரு பாவமான காரியம் அல்ல. God has given us appetite so that we will not starve to death. கர்த்தர் நமக்கு பசியை கொடுத்திருக்கிறார், அது நல்ல ஒரு காரியம். ஆக நாம் பசித்து மரணம் அடைவது இல்லை. But here Lord Jesus is preparing for his ministry. That's why he fasted 40 days and 40 nights. ஆனால் இங்கே சூழ்நிலை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்துக் கொண்டிருந்தார். So here he is coming tempting. He knows he is hungry. He wants to tempt him so that he can be ineffective in his ministry. சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவை சோதிக்கும்படியாக வந்து எப்படியாகிலும் அவரை செயல் இழக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முற்படுகிறான். But he didn't yield to the temptation. He says, "It is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God." ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்கு எப்படி பதிலளிக்கிறார் என்றால், இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். As I said, Jesus was
preparing himself for ministry, he was denying food so that he can prepare himself for spiritually for public ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்காக அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆகவேதான் உணவை நிராகரித்து உபவாசித்துக் கொண்டிருந்தார் அவருடைய வெளிப்பிரகாரமான ஊழியத்திற்காக. Here Satan's job is to stop his spiritual preparation. ஆனால் பிசாசுடைய காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய காரியங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் இங்கே அவரை சோதிக்கிறான். That's why Jesus gave him the right response. தான் இயேசு அவனுக்கு சரியான பதிலடியை கொடுத்தார். God has given us appetites, appetite for relationship, appetite for emotional appetite, there is so many, an appetite for us to learn things. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திற்கும் உணர்வும் பசியும் உண்டு. பசி சாப்பாட்டிற்காகவும் உறவுகளுக்காகவும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கென்று சொல்லி. But everything we do has got to be, in line with God. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை தேவனோடு கூட இருக்கும்படியாக நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். Here eating is not wrong, but Jesus was preparing for his ministry, and that's why he was fasting. சாப்பிடுவது என்பது தவறான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்தார். So enemy brings in the lust of the flesh to tempt us. சோதனைக்காரனானவன் மாம்சத்தின் இச்சையை கொண்டு நம்மை சோதிப்பான். We need to be careful in those areas. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Second thing is pride of life. இரண்டாவதாய் நாம் பார்க்கிற காரியம் ஜீவனத்தின் பெருமை. Satan appeals to pride of life. பிசாசானவன் ஜீவனத்தின் பெருமை உள்ளவனாய் இருக்கிறான். So what he is saying is here that's found in Luke chapter 4 verses 5 and 6. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கும் பொழுது, Then the devil took him up into the holy city, set him up on the pinnacle of the temple, and said to him, If you are the Son of God, throw yourself down, for it is written, He shall give his angels charge concerning you, and in their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. 5ஆம் வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, 6ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். Here devil came and took him. They didn't walk, but supernaturally they were there at the pinnacle of the temple. சோதனைக்காரனாகிய பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்குள்ளாய் கொண்டு போகிறான். அவர்கள் நடந்து போகவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிசாசு இயேசுவை அந்த மலை உச்சிக்கு கொண்டு போகிறான். He is saying, if you are son of God, throw yourself down. And he is quoting the scripture from Psalm 91. பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், இந்த மலையிலிருந்து நீர் தாழ குதியும் என்று சொல்லி சங்கீதம் 91 சொல்லப்பட்ட வசனத்தை இங்கே கோடிட்டு காண்பிக்கிறான். What he is saying here is, He shall give his angels charge over you and keep you in all your ways. இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்னவென்றால் சங்கீதம் 91:12ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. This comes into the category of pride of life. இது எதற்குள்ளாக வருகிறது என்றால் ஜீவனத்தின் பெருமை என்கின்ற காரியத்துக்குள் வருகிறது. When he comes, he appeals to our desire to rule our own life rather than God. இந்த சோதனையானது வரும்பொழுது நாமே நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இச்சை வரும். தேவன் நம்மை ஆளுவதை விட. He is saying to Jesus, you are in charge of your life. Throw yourself. Don't worry, God will take care of you because it's a promise, he is saying. இங்கே ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பிசாசு சொல்லுகிறான், உம்முடைய வாழ்க்கை குறித்து உமக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. ஆகவே உம்மை நீர் இங்கிருந்து தாழ குதியும், தேவன் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுவார் என்று சொல்லி அவரை சோதிக்கிறான்.
You know, God does not want us to live a reckless life. தேவன் நாம் பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக விருப்பமுள்ளவராய் இல்லை. It's something like saying, like, quote a scripture and go in front of a moving bus. That's not right. ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி முன்பதாக வந்து கொண்டிருக்கிற பேருந்துக்கு முன்பதாக நின்று அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விரும்புகிறதில்லை. God does not want to live a reckless life, a selfish life, or prideful life. தேவன் நம்மை பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையும் பெருமை உள்ள ஒரு வாழ்க்கையும் சுயமான ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராய் இல்லை. God wants us to be in every area of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So what it is, we need to lead a life submitted to God in humility. That's what the Lord Jesus Christ was doing. தேவன் விரும்புகிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செய்தார். But he is saying here, take him to the pinnacle of the temple. Why don't you throw yourself down? And then, Jesus Christ, he gave him the answer here. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இங்கிருந்து தாழ குதியும் என்று சொல்லி அவரை சோதிக்க பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சரியான பதிலடியை கொடுத்தார். It is written, verse 7, Jesus said to him, it's written again, you shall not tempt the Lord your God. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். Jesus Christ overcame the temptation with the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த சோதனையை எப்படி மேற்கொண்டார் என்றால் வார்த்தையை வைத்துதான். Because Satan here is quoting the scripture, Psalm 91. ஏனென்றால் பிசாசானவனும் இங்கே சங்கீதம் 91 ஆகிய இந்த வசனத்தை வைத்துதான் பேசுகிறான். What he does is, Satan takes the word of God and twists and distorts and manipulates to deceive people. பிசாசானவன் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அவைகளை திரித்து மக்களுடைய வாழ்க்கையிலே குழப்பம் உண்டாகும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். So devil does that to appeal to the pride of life. பிசாசானவன் இந்த காரியத்தை எதற்கு செய்தான் என்றால் ஜீவனத்தின் பெருமையை நமக்குள்ளாக உண்டாக்கும்படியாக. So that we will disobey God. அப்படி செய்வதன் மூலமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவோம் என்று சொல்லி. Satan knows about pride. பிசாசானவனுக்கு பெருமை எப்படிப்பட்டது என்று தெரியும். In Ezekiel chapter 28, he was kicked out because of his prideful heart. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். So the third one comes under the category of lust of eyes. மூன்றாவது காரியமாக நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்றால் கண்களின் இச்சை. Matthew chapter 4 verses 8 to 10. மத்தேயுவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. And again devil took him up an exceeding high mountain, showed him all the kingdoms of the world and their glory. And he said to him, all these things I will give to you if you will fall down and worship me. Then Jesus said to him, away with you, Satan, for it is written, you shall worship the Lord your God, and him only you shall serve. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. 9ஆம் வசனம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். 10ஆம் வசனம். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Here again we see, took him to exceedingly high mount, probably supernaturally they were there. முன்பதாக நாம் பார்த்தோம், பிசாசானவன் மலை உச்சிக்கு அவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கொண்டு போனான். In all kingdoms of the world, Satan has an influence. எல்லா உலகத்தின் ராஜ்யத்திலும் பிசாசானவனுக்கு காரியங்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம். He has territorial influence. எல்லைகளிலே அவனுக்கு அதிகாரம் உண்டு. Here he is appealing to the lust of eyes. He is showing everything to Jesus. கண்களின் இச்சையை காண்பித்து எல்லா காரியங்களையும் இயேசுக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். And he is saying, if you will fall down and worship me, everything is yours.
That's what he's saying. என் பணிந்து கொண்டு என்னை ஆராதனை செய்தால் இவைகளை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று அவன் சொன்னான். So Satan appealing to the lust of eyes. You know, when we cover things, it comes under the category of lust of eyes. That is a temptation. இயேசுக்கு முன்பதாக சகல காரியத்தையும் காண்பித்து கண்களின் இச்சையை உண்டாக்கும்படியாக அவன் செய்தான். நாமும் கூட சில நேரங்களிலே பேராசைப்படும் பொழுது இப்படிப்பட்ட கண்களின் இச்சைக்கு உட்பட்டு போகிறோம். As we are looking how to deal with temptation. இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி சோதனைகளை மேற்கொள்வது என்று. Every time the devil came to Jesus, he said to him, "It is written, it is written, it is written." ஒவ்வொரு முறையும் பிசாசானவன் இயேசுவினிடத்திலே வரும் பொழுது இயேசு அவனுக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்றால், இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. When you go to Ephesians chapter 6 and verse 17, எபேசியரின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது it says, "Take up the sword of the Spirit, which is the word of God." We have to know the word of God in order to remain strong against temptation. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Jesus used the word of God every time. இயேசு ஒவ்வொரு முறையும் வார்த்தையை பயன்படுத்தினார். So if we don't know the word of God, it is difficult for us to overcome temptation. ஒருவேளை உங்களுக்கு வசனம் தெரியவில்லை என்றால் சோதனையை மேற்கொள்வது உங்களுக்கு சற்று கடினமாய் மாறி இருக்கும். In all these three instances, lust of flesh, pride of life, lust of eyes, we see the Lord Jesus Christ use this scripture in order to confront the devil. It is written, it is written, it is written. சொல்லப்பட்ட இந்த 3 விதமான சோதனைகளிலிருந்து கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 3 பாவத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார் என்றால், இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி அவர் சூழ்நிலைகளை மேற்கொண்டார். So we have to know God's word. Verse 11 we see, "And then devil left him, and behold the angels came and ministered to him." மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். What here we see is God helps and sustains. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். In Luke's gospel it says, chapter 4 and verse 13, "Now when devil ended every temptation, he departed from him until an opportune time." பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். You know, this gives an idea how Satan works. Satan is always looking for an opportune time to bring a temptation. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறான் என்று நாம் பார்த்தோம். பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். 2 Corinthians chapter 2 and verse 11, "Lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices." 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We have to know his devices. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Only way we know his devices is when we are strong in the word of God. பிசாசானவனுடைய தந்திரங்களை நாம் எப்போது நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஆழமாய் இருக்க வேண்டும். We have to stay strong, resist temptation, know the word of God, and Jesus will help you. That's how we overcome temptation. சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக்கமாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால் சோதனையை நாம் எளிதாக மேற்கொள்ள முடியும். As we looked at it, everyone will have temptation, but the only way we can overcome is by the word of God. முன்பதாக நாம் பார்த்தோம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனையானது பொதுவாக இருக்கிறது. ஆனால் எப்படி நாம் அதை மேற்கொள்வோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான். Lord Jesus Christ has showed us clearly from this portion of scripture how we can live a life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உதாரணத்தை இந்த வசனங்கள் மூலமாய் காண்பித்திருக்கிறார், எப்படி நாம் சோதனையை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி.
where we can live free or victory over temptation that comes upon us. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான சோதனைகளை நாம் மேற்கொண்டு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வசனங்கள் வழி வகுத்து தருகிறது. Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Just give an opportunity to accept the Lord Jesus Christ as your personal Savior. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது. Lord Jesus Christ died for you on the cross of Calvary. He took your sins and sickness upon himself. He died and rose again. இயேசுவே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானீர். என் சார்பிலே என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து எனக்காக மரித்து எனக்காக ஜீவிக்கிறீர். Can you please repeat this prayer after me? எனக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. I know I've sinned, fallen short of the glory of God. I repent of my sins. I believe that you sent your Son Jesus to die for me on the cross of Calvary. He died and rose again on the third day. அன்பின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசுவே, நீர் எனக்காக பலியானீர். என் சார்பிலே கல்வாரி சிலுவிலே என்னுடைய எல்லா பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்திலே நீர் வாரும். உம்முடைய மகிமை அற்றவனாய் இருக்கிற என்னை மீண்டுமாக உம்முடைய மகிமை உள்ளவனாய் மாற்றும். Cleanse all my sins with your precious blood. I make you Lord and Savior in my life. Come into my life and change me and do something with my life. In Jesus' name, Amen. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே வாரும். என்னுடைய எல்லா பாவ அழுக்குகளை கழுவி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையிலே நீர் வந்து உம்முடைய ஒளியை வீசும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Loving Heavenly Father, we thank you for this time. Lord, especially we pray for everyone, our Father, that's going through a time, difficult time, a temptation, whatever it is they're going through. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உதவி செய்யும். உம்முடைய ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலைகள் மற்றும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we shared from your word how we can be successful, we can overcome all the devices of the evil one. Lord, help us to study your word. Lord, help us to be strong in your word. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எப்படி பிசாசானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சோதனைகளை ஜெயித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கென்று. In every situation, bring glory to you. Lord, I pray for all the needs. Meet every needs. Physical, spiritual, emotional needs. Touch and heal your people tonight. In Jesus' precious name, Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தேவைகளையும் இந்த வேளையிலே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய தேவைகள், உணர்வு ரீதியான தேவைகள், சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய தொடுதலை உணரும்படியாக செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.